சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் சாய்பாபா கோயில்கள் அனைத்திலும் சீரடியிலும் இன்று கார்த்திகை 1 ஐயப்பனுக்கு மாலை போட்டு கொடுப்பார்கள். முதல் பஜன் வெளிநாட்டில் ஐயப்பன் கோயிலில் அற்புதமான ஒரு பஜன் ஆரம்பம். வேண்டியதை நினைத்து பாருங்கள். சர்வீஸ் பண்ணணுங்கிறவங்க ஐயப்பன் கோயிலுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நடக்கணும், நிம்மதி கிடைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நினைப்பேன். அதனால் நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். தூதருக்கையில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஐயப்பன் கோயிலில் மாதிரி இங்கே சாய்பாபா கோயிலில் அற்புதமாக பவிகில விநாயகர், அம்பாள், சிவன், ஆஞ்சநேயர், பெருமாள், முருகன் எல்லாருமே இருக்காங்க. அவங்கவுங்க இன்றைக்கி இப்போ நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கா, ஐயப்பனுக்கு அபிஷேகம். முருகனுக்கு சஷ்டியா, முருகனுக்கு அபிஷேகம். ஆடி மாதம் தை மாதம் அம்பாளுக்கு அபிஷேகம். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம். அந்த நவகிரகம் அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க. வெள்ளியில் அவ்வளோ அழகாக நவகிரகம். நாகம் அற்புதமாக இருக்குது. சாய்பாபா அந்த காலத்தில் அன்னதானம் போட்டார் இல்லை, அந்த அடுப்பு வச்சு எரிக்கிற மாதிரி சமையல் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு பெரிய கடாயி சாய்பாபாவும் அப்படி ஒரு படம். அவருடைய பாத கமலங்கள். சாய்பாபா கோயிலில் போயிட்டாலே அவரை நினச்சாலே திசை நோக்கி நினச்சாலும் சரி, அவருக்கு தெரியும் நம்ம மனசுக்கு என்ன வேணும், இது தப்பு, இது அதிக ஆசைன்னா அதை போக்கிடுவார், தேவைகளை நிறைவேற்றுவார். அதுதான் சாய்பாபாவுடைய அருள். அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு எவ்வளவோ பேர் சாய்பாபாவை கோயில் கட்டி அவங்க அவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள் அற்புதமாக ஒவ்வொரு சாமியும் பாருங்கள் எப்படி தக்க அற்புதமாக இருக்குல்ல. கிரீடம்லாம் வச்சு இல்லை வைடூரிய தங்க மரக எல்லாமே வெள்ளியில் தான். சிம்மவாகனத்தில் பாருங்கள் அம்பாள் எப்படி காட்சி தராங்கல்ல பாருங்கள். சாய்பாபாவுடைய பாதங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. அற்புதமான தருணத்தில் வேண்டியதை நினச்சி பாருங்கள், நிச்சயமாக எல்லாமே நடக்கும்.